வணக்கம். இன்றைய பயணம் எனது நண்பர் கார்த்திக்குடன் திருவாரூர் மாவட்டம் நோக்கி போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள பாடல் பெற்ற சிவன் கோயில்களை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு நான் இங்கே நமது சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அந்த பாடல் பெற்ற சிவன் கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற சீதளபதி அப்படிங்கிற பாடல் பெற்ற தலம்தான். நாங்கள் திருச்சிராப்பள்ளியிலேருந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊருக்கு பல வழிகளில் வரலாம். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் திருச்சியிலேருந்து திருவாரூர் வந்துட்டு திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் அதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் பூந்தோட்டம் அப்படிங்கிற பகுதி இருக்குது. திருவாரூர் மார்க்கமாக வரும்பொழுது சாலை ரொம்ப நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வரலாம். இப்போ திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் கோயிலை சுற்றி அப்படியே வரோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அந்த தெப்பக்குளம் ஏரியெல்லாம் தெரியுது. அதை தாண்டி அப்படியே நம்ம பூந்தோட்டம் நோக்கி பயணம் பண்ண போகிறோம். சீதளபதி சிவன் கோயிலுக்கு நான் பலமுறை வந்திருக்கேன். ஆனால் எனக்கு அது பாடல் பெற்ற தலம்னு தெரியாமலே நான் வந்திருக்கேன். இந்த முறை அந்த கோயிலை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கின்றோம். கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் கோவிலை தாண்டி தான் சீதளபதிக்கு போகணும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போது பூந்தோட்டம் ஏரியா நெருங்கிட்டோம். அங்கே தூரத்தில் நமக்கு ஒரு பிரிட்ஜு தெரியுது. அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாம் திரும்பினோன்னா நாச்சியார் கோயில் சாலை. அதில் சிறிது தூரத்திலே பார்த்திங்களா இடதுபுறம் கூத்தனூர்னு போட்டிருக்கோம். அதுதான் மகா சரஸ்வதி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அதை பார்க்கலாம். இந்த சாலையிலே நேராக பயணிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் சீதளபதி கோயிலை அடைந்து விட முடியும். இப்பொழுது இந்த மகா சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போகிற அந்த இடதுபுற சாலை நம்ம பார்க்கலாம். இதில் கொஞ்சம் தூரத்திலே நமக்கு மகா சரஸ்வதி அம்மன் கோவில் தெரியும். இப்போ நேராக போயிட்டு இடதுபுறம் அந்த சாலை திரும்புது. அது நாச்சியார் கோயில் செல்லும் வழி. அங்கே போகாமல் நேராக போகிற பாதையில் போனோன்னா நம்ம சீதளபதி சிவன் கோயிலுக்கு போக முடியும். கோவிலை நெருங்கிவிட்டோம். இப்போ நம்ம வலதுபுறம் திரும்பினோன்னா நமக்கு சீதளபதி சிவன் கோயிலுடைய அந்த சுற்றுச்சுவர் நமக்கு மிக அழகாக தெரியும். 8 மாதங்களுக்கு முன்னால் நான் இந்த கோவிலுக்கு வந்தேன். அப்போது சாலை பணிகள் ஆரம்பித்தாங்க. இன்னும் முடியாமல் தான் இருக்குது. கூடிய விரைவில் இந்த சாலை பணிகள்